Welcome to Let's Learn and Educate. இந்த வீடியோல வந்து Group 4 Mathsல Ratio and Proportion அந்த டாபிக்ல வந்து Class 2 வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி Class 1 வீடியோ வந்து நம்ம சேனல்ல இருக்கு. ஸோ அதை நீங்க செக் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் வீடியோல வந்து ஆல்ரெடி நம்ம 3 சம் பார்த்துருக்கோம். இப்போ வந்து 4th சம் பார்க்கலாம். இப்போ இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா reduce 270 east 378 to its lowest form னு கொடுத்திருக்காங்க. lowest form அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ தமிழ் என்ன கொடுத்திருக்காங்கன்னா 270 east 378 ஐ சுருக்குகன்னு கொடுத்திருக்காங்க. சுருக்கணும் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கொடுத்திருக்காங்களோ அதை எழுதிக்கலாம். 270 east 378 இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம எந்த மாதிரி எழுதணும், ஃப்ராக்ஷனல் ஃபார்ம்ல எழுதணும், அதாவது பின்ன வடிவத்தில் நம்ம எழுதணும். ஸோ 270 டிவைடட் பை 378 அப்படின்னு எழுதணும். ஸோ இது நம்மளால எவ்வளோ சுருக்க முடியுமோ அவ்வளோ சுருக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம எந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம்னா கேன்சலேஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணலாம். இப்போ இது எந்த டேபிளில் கேன்சல் ஆகும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ உங்களுக்கு 9th டேபிள் சப்போஸ் தெரியும் அப்படின்னா 9th டேபிளால ரெண்டையும் கேன்சல் பண்ணணும். நம்ம எந்த டேபிள் எடுக்கிறோமோ அந்த டேபிளை வச்சு தான் பகுதி தொகுதி, அதாவது நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையுமே கேன்சல் பண்ணணும். இப்போ நான் இந்த வந்து 9th டேபிள் வந்து எடுக்கிறேன். 9th டேபிள் எத்தனை டைம்ஸ் ஆகும்? 9 2s are 80, 9 3s are 27. ஸோ 9 3s are 27 இருக்கு. ஸோ ரிமைனிங் 0 இருக்கு, அதை நான் அப்படியே போட்டுறேன். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 9 4s are 36 வரும். ஸோ ஓகேவா? ஆனால் இங்கே ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 37 இருக்கு. ஸோ ரிமைண்டர் இங்கே 1 எடுத்துக்கலாம். அப்போ இங்கே 18 வந்துடும். ஸோ 9 4s are 36, ரிமைண்டர் 1, இது 18 ஆயிரும். 9 2s are 18. ஸோ இந்த கேன்சலேஷன் புரியாதவங்களுக்கு இந்த சைடு போடுறேன். இப்போ 270 இருக்கு, அது 9th டேபிளால டிவைட் பண்றோம், அதாவது வகுக்கிறோம், வகுத்தல் முறை பண்றோம். ஸோ 9 3s are 27 போட்டுறோம். திருப்பி ஒரே ஒரு 0 இருக்கு, அதை ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ 9 30s are 270 வந்துடும். ஸோ அப்படிதான் இதை போட்டிருக்கேன். ஸோ இதே மாதிரி 378ஐயும் இந்த மாதிரி டிவைட் பண்ணி 42ன்னு வந்திருக்கு. ஓகே, இப்போ திருப்பி இதை ரெடியூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். இப்போ 30 இருக்கு, 42 இருக்கு. இது 6th டேபிளால ஆகும். 6 5s are 30, 6 6s are 36, 6 7s are 42, 6 7s are 42 வரும். Six 7s are 42. So 5 divided by 7. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன வருது? 5:7 அப்படின்னு வந்துடும். ஓகே, இப்போ உங்களுக்கு 9th டேபிள் தெரியல அப்படின்னா செகண்ட் டேபிள்ல நீங்க கேன்சல் பண்ணலாம். ஸோ அதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஓகே, இப்போ நான் செகண்ட் டேபிள கேன்சல் பண்றேன். 270 டிவைடட் பை 378. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 2 1s are 2. நெக்ஸ்ட் 7 இருக்கு. அப்போ 7 வந்து 2ல எத்தனை டைம்ஸ் வரும் அப்படின்னு பார்க்கணும். 2 3s are 6 தான் வரும். ஸோ ரிமைண்டர் இங்கே 1 இருக்கும். இப்போ 2 3s are 6, ரிமைண்டர் 1, இது வந்து 10 ஆயிரும். ஓகே, அப்போ 2 5s are 10. அகெயின் நம்ம 2ஆல கேன்சல் பண்ணணும். ஸோ 2 1s are 2, ரிமைண்டர் 1, 2 8, ரிமைண்டர் இங்கே 1 இருக்கும். அப்போ இது 17 ஆயிரும். ஓகே, 2 8s are 16, 16 ரிமைண்டர் அந்த 1 இங்கே வந்துடும். ஏன்னா இங்கே 17 இருக்கு. 2 8s are 16, ரிமைண்டர் 1, இது 18 ஆகும். அப்போ 2 8s are 16, 2 9s are 18. அப்போ 189 அப்படி வந்து வரும். ஸோ அகெயின் நம்ம இதை கேன்சல் பண்ணணும். ஓகே, ஸோ இது தனியாக எழுதிக்கலாம். 135 டிவைடட் பை 189. ஸோ இது வந்து தேர்ட் டேபிளில் கேன்சல் பண்ணணும். அப்போ 3 4s are 12. ஃபர்ஸ்ட் 2 நம்பர் எடுத்துக்கிறேன். 13 இருக்கு, 3 4s are 12, ரிமைண்டர் 1 இருக்கு. அப்போ இது 15 ஆயிரும். 3 5s are 15. திருப்பி இதை கேன்சல் பண்ணலாம். அதே தேர்ட் டேபிள் 3 5s are 15, 3 6s are 18.
அடுத்து 9 இருக்கு, 3 3s are 9. இப்போ 45/63 இருக்கு. திருப்பி 45/63 போட்டீங்க அப்படின்னா 9th டேபிள்ல கேன்சல் ஆகும். ஸோ 9 5s are 45, 9 7s are 63. ஸோ நமக்கு அதே ஆன்சர் கிடைச்சிருக்கு 5/7, 5:7. ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 12th டேபிள் வரைக்கும் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ செகண்ட் டேபிள் கேன்சல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் எடுக்கும். ஸோ அதனால டேபிள்ஸும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 5th சம் வந்து ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் 9 months to 1 year. அதாவது 9 மாதத்திற்கும் 1 வருடத்திற்கும் இடையான விகிதத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேற்று வந்து ஒரு சம் பார்த்தோம், மினிட்ஸ் டு ஹவர், ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ அதே மெத்தட் தான் இதுவும். இப்போ 9 months இருக்கு, இது வந்து 1 year அப்படின்னு இருக்கு. ஓகே, 1 year. ஸோ இதை வந்து ஈஸ்டில் வந்து எழுதிக்கிறேன். ஸோ நான் வந்து ஆல்ரெடி சொன்னேன், எது பெருசு எது சின்னதுன்னு பார்க்கணும். 9 monthsன்றது 1 year-ஓட சின்னது, 1 year-ன்றது வந்து 9 months-ஐ விட பெருசு. ஸோ அப்போ இந்த பெரியதை தான் நம்ம சின்னதாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்போ 1 year-ன்றது நமக்கு எத்தனை மந்த் வந்து வருது அப்படின்னா 12 months. ஸோ 12 months சேர்ந்தது தான் 1 year. ஸோ அப்போ இங்கே 9 month இருக்கு அப்படின்னா 1 year வந்து நம்ம எப்படி எழுதலாம், 12 monthன்னு நம்ம எழுதலாம். ஓகே, இப்போ இது ரேஷியோ ஃபார்மில் இருக்கா. திரும்ப வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃப்ராக்ஷனல் ஃபார்ம் வந்து எழுதணும், பின்னத்தில் வந்து எழுதணும். இப்போ 9/12 வரும். அப்போ இது எந்த டேபிளில் கேன்சல் ஆகும், 3 3s are 9, 3 4s are 12. ஸோ 3/4ன்னு வருது. ஸோ இதுக்கு மேலே நம்மளால ரெடியூஸ் பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் வந்து 3:4. இப்போ நெக்ஸ்ட் 6th சம்க்கு போகலாம். 6th சம்ல என்ன கேட்டிருக்காங்க, இஃப் அ கிளாஸ் ஹேஸ் 60 students and the ratio of boys to girls is 2:1, find the number of boys and girls. தமிழ்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, 60 மாணவர்கள் கொண்ட ஒரு வகுப்பில் மாணவ மாணவிகளுக்கு இடையே ஆன விகிதம் 2:1 எனில் அவ்வகுப்பில் மாணவ மாணவிகளின் எண்ணிக்கை யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 60 மாணவர்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ரேஷியோ கொடுத்திருக்காங்க, ரேஷியோ அதாவது விகிதம் வந்து 2:1 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ரேஷியோ பாய்ஸ் டு கேர்ள்ஸ், ஸோ பாய்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்காங்க. அது வந்து கரெக்டாக செக் பண்ணும். பாய்ஸ் டு கேர்ள்ஸ் அப்படின்னா பாய்ஸோட ரேஷியோ ஃபர்ஸ்ட் வரும், 2:1 இப்படி கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ரேஷியோ வச்சு ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸும் தனியாக என்னென்ன டோட்டல் அப்படின்னு கண்டுபிடிக்கணும், தனியாக எவ்வளோ கவுண்ட் இருக்காங்க ஸோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ 2:1 என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 2வையும் இந்த 1ஐயும் ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 2 + 1 = என்னது, 3. இப்போ நம்ம பாய்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், பாய்ஸோட ரேஷியோவை எடுத்துக்கணும். பாய்ஸோட ரேஷியோ வந்து 2 டோட்டல் அமௌண்ட், இந்த ரெண்டையும் ஆட் பண்ணதோட டோட்டல் அமௌண்ட் என்ன, 3. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ, 60. மொத்தம் வகுப்புல எத்தனை பேர் இருக்காங்க, 60 பேர். ஸோ இந்த 3 வந்து 60 வந்து கேன்சல் பண்ணலாம். ஓகே, 60 வந்து மேலே இருக்கு. ஓகே, ஸோ கீழேயும் மேலேயும் நம்ம அடித்தோம் அப்படின்னா 3 1s are 3, 3 2s are 6, ரிமைண்டர் அந்த 0 அப்படியே வரும். இப்போ ரிமைனிங் என்னென்ன நம்பர் இருக்கு, 2 × 20. ஸோ 2 20s are எவ்வளோ, 14 கிடைக்கும். ஸோ பாய்ஸோட கவுண்ட் எவ்வளோ, 40. நமக்கு மொத்த கவுண்ட் என்ன, 60. இப்போ கேர்ள்ஸோடதை கண்டுபிடிக்கணும். கேர்ள்ஸோடதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டோட்டல் அமௌண்ட்லேருந்து பாய்ஸை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கேர்ள்ஸோட அமௌண்ட் கிடைச்சிடும். இப்போ 60 - 40 20 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இந்த மாதிரி கொஸ்டின் கண்டிப்பாக எக்ஸாமில் வரும். இதில் எப்படி கேட்பாங்கன்னா, பாய்ஸ் மட்டும் கூட கேட்பாங்க, இல்லை கேர்ள்ஸ் மட்டும் கூட கேட்பாங்க. ஸோ கேர்ள்ஸ் மட்டும் கேட்டாங்க அப்படின்னா கேர்ள்ஸோட ரேஷியோ எடுத்துக்கணும். 1 டோட்டல் அந்த ரேஷியோ 2 + 1 3ன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க, அதை கீழே போட்டுறணும் இன்ட்டு 60. ஸோ 3 1s are 3, 3 2s are 6. ஸோ இது 20 அப்படின்னு கிடைக்கும். ஸோ டைரெக்டாக இந்த மாதிரியும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ரிமைனிங் சம்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.